அவசரப்பட்டு ஏதாவது தப்பான டெசிஷனும் எடுக்காத. சூசைட் பண்ணிப்பேன். எங்கேயாவது ஓடி போயிடுவேன். டேய் பல்லவா! என்னடா? அப்படிலாம் பண்ண மாட்டேன் நீ. அந்த அளவுக்குலாம் நான் யோசிக்கல. எதுவுமே என்கிட்ட சொல்லாம போனது தான் கஷ்டமா இருக்கு. அவ்வளவுதான். டேய் பல்லவா! சொல்றேன்ல அதையும் நினைச்சிட்டு இருக்காதடா. பல்லவா அழாதடா. பல்லவா! எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணு சரியா? சரிங்க அண்ணி. ஏய், உனக்கு 3 அண்ணன், 1 அண்ணி. எல்லாருமே இருக்கோம். உனக்கு ஏதாவது தப்பா தோணுச்சுனா கூட, முதல்ல எங்க எல்லாரையுமே யோசி. புரியுதா? ஏங்க, ம். பல்லவ அம்மா எங்கங்க போயிருப்பாங்க? எதுக்குங்க இப்படி வீட்ட விட்டுலாம் போணும்? ஒருவேள பல்லவன் சொல்ற மாதிரி அந்த ஆள் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்திருப்பாரோ? ராத்திரி நேரத்துல திட்டி, சண்டை போட்டு வெளிய அனுப்பலாம் வாய்ப்பே இல்ல. அவங்களா போன மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன காரணமா இருக்கும்? ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஆ? என்னாச்சுங்க? நான் மிட் நைட்ல என் ரூம்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு தாகமா இருந்துச்சு. தண்ணி குடிக்கலான்னு கிச்சனுக்கு வந்தா, பின்பக்கம் ஒரு ஆள் நின்னுட்டு இருந்தாருங்க. அ ஆள் நான் முதல்ல பயந்துட்டேன். உங்க எல்லாரையும் கூப்பிடலான்னு தான் திரும்புனேன். அப்புறம் பார்த்தா, பல்லவனோட அம்மா அந்த ஆள் கூட பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு கூட நீங்க அவங்கள பார்க்கும்போது, ஒருத்தர் அவங்க கூடவே இருந்தாருன்னு சொன்னீங்களே! அவரு ஹஸ்பண்டா இருப்பாரோன்னு சொல்லி கூட கேட்டீங்களே! ஆமா. அது அவங்க ஹஸ்பண்ட் தான்னு நெனைக்கிறேங்க. அவர் தான் அங்க பேசிட்டு இருந்தாரு. அவரு பேசுறத நான் கேட்டேங்க. பணம் எடுக்காம நான் இங்க இருந்து வெறும் கையோட வந்தா என்ன நீ கூட்டிட்டு போயிடுவியா? நீ பணத்தை எடுத்தியா இல்லையா? பணம் எடுக்கிறது என்ன அவ்வளவு ஈஸியா? இல்லையா? பணம் எங்க வச்சிருக்காங்கன்னு இப்போதான் எனக்கே தெரிஞ்சு போச்சு. அவங்க எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் எடுக்கலாம்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே இரு, நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். அப்புறம் 2 பேரும் ஒண்ணாவே கிளம்பிடுவோம். அவங்க நம்ம வீட்டுக்கு வந்ததே பணத்த திருடிட்டு போக தான். நிஜமாவே இதெல்லாம் நடந்துச்சாங்க? ஆமாங்க, அப்போ நீங்க அவங்கள பார்க்கலன்னா, அவங்க பணத்த எடுத்துட்டு ஓடிருப்பாங்க. ஆமாங்க. நல்ல வேளைங்க. பாவங்க பாண்டி. அப்படி மட்டும் நடந்திருந்தா, அவன் என்ன ஆயிருப்பான்னே தெரியலங்க. யாருங்க இவங்க? நிஜமாவே பல்லவன் மேல இருக்க அன்புனால தான் நம்ம கூப்பிட்ட உடனே வராங்கன்னு நெனச்சேன். ஆனா இப்படி பணத்துக்காக தான் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லங்க. அவங்க வந்ததுல இருந்தே எனக்கு அவங்க மேல ஒரு டவுட் இருந்துச்சுங்க. நீங்க கூட சொன்னீங்களே, ஓவரா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு. எனக்கும் அதே தான் தோணுச்சு. அடிக்கடி ஃபோன் எடுத்துட்டு போய் பேசுவாங்க. கேட்டா, நான் ஃபோனே பேசலன்னு போய் சொல்லுவாங்க. எனக்கு யாரும்மா ஃபோன் பண்ண போறாங்கன்னு பாவமாலாம் பேசுவாங்க. அவங்க மேல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துட்டே தாங்க இருந்துச்சு.